days, welcome back to Bhavi Decode YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பைனரி சர்ச் கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒரு லீட் கோட் ப்ராப்ளம் தாங்க சால்வ் பண்ண போறோம். இந்த क्वेश्चन வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோலயே உங்களுக்கு ஒரு அசைன்மென்ட்டா ஹோம்வொர்க்கா வந்து கொடுத்திருந்தேன். நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். அப்படி உங்களால உங்களால சால்வ் பண்ண முடியலனாலும் டோன்ட் வரி. ஆஸ் a பிகினரா ஸ்டார்டிங் நமக்கு கஷ்டமா தாங்க இருக்கும். பட் இந்த கோர்ஸோட எண்ட்ல உங்களாலையும் வந்து ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ண முடியும். நீங்களும் வந்து டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஓகேங்களா? ட்ரஸ்ட் மீ. இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்போம். சீலிங் ஆஃப் அ நம்பர், தென் வந்து ஃப்ளோர் ஆஃப் எ நம்பர் யூசிங் பைனரி சர்ச் தான். ஓகேங்களா? இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஆன் பைனரி சர்ச்ன்ற டாப்பிக்கில் வந்து அது பார்த்துருப்போம். நீங்கள் அதை பார்க்கலன்னா வந்துட்டு போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன். தென் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த ப்ராப்ளம் Leetcode problem number 744. ஓகேங்களா? ஃபைண்ட் ஸ்மாலஸ்ட் லெட்டர் கிரேட்டர் தென் டார்கெட். ஓகேங்களா? அதாவது என்னன்னா நான் ஒரு அரே கொடுத்துருக்கேன். இது வந்து கேரக்டர் அரே தான். ஏபிசி, அதாவது A to Z இருக்கும். லெட்டர்ஸ் அரே தான். ஓகேங்களா? இதில் வந்துட்டு நான் கொடுத்துருக்க டார்கெட்டை விட கிரேட்டர் தென் எலமெண்ட் பார்க்கணும். பட் ஆனால் அது கிரேட்டராக இருக்கணும். ஆனால் அதுலேயே ஸ்மாலஸ்ட் இது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ லெட்டர்ஸ் ஈக்குவல் டு என்னது, இந்த அரேல சிஎஃப்ஜே கொடுத்துருக்காங்க. என் டார்கெட் என்ன, ஏ. எனக்கு ஆன்சர் என்ன வரணும் அப்படின்னா என் டார்கெட்டை விட பெருசா இருக்கணும். அப்ப இதெல்லாம் ஏ விட பெருசு, இதெல்லாம் சிஎஃப்ஜே, இது எல்லாமே பெருசு தான். பட் இதுல ஸ்மாலஸ்ட் இது, இந்த சி தானே ஸ்மாலஸ்ட். அப்ப எனக்கு அவுட்புட்டை எனக்கு சி பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா? உங்களுக்கு கொஸ்டின் புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். இதை வந்து நம்ம டீட்டெயில்டா சீலிங் ஆஃப் அ நம்பர் அப்படின்ற இதுலயே பார்த்தாச்சு. நீங்க அந்த ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கும் உங்களுக்கு புரியும். இது வந்து சேம் ஆஸ் சீலிங் ஆஃப் அ நம்பர் ப்ரோக்ராம் தான். ஒரு 2 சேஞ்ச் மட்டும் பண்ணா இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சுது. ஓகேங்களா? இது வந்து Leetcode ப்ராப்ளம் தான். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்டர்வியூல கேட்கக்கூடிய ப்ராப்ளம் தான். ஓகேங்களா? இப்போ இன்னொரு கண்டிஷன் என்னன்னா இது வந்து Leetcodeலயே மென்ஷன் பண்ணதான். நோட் தட் தி லெட்டர்ஸ் wrap around. லெட்டர்ஸ் wrap aroundனா இப்போ ஏபிக்கு அப்புறம் மறுபடியும் என்ன வரும்னா ஏபி. ஓகேங்களா? அதுதான் சொல்றாங்க. அதாவது wrap ஆயிருக்கும். இப்படி ஏபிக்கு அப்புறம் மறுபடியும் எங்க தான் பாயிண்ட் ஆகும்னா ஏக்கு தான் பாயிண்ட் ஆகும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அதான் சொல்றது. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. லெட்டர்ஸ்ல ஏபி, அரேல ஏபி இருக்கு. டார்கெட் வந்து என்ன, இசட். இப்போ எனக்கு இசட்டை விட கிரேட்டர் எலிமெண்ட் இருக்கா, இல்ல. அப்படின்னும் போது எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஏ தான். அதாவது இதான் wrap around. இசட்க்கு அப்புறம் மறுபடியும் நான் பார்த்தனால ஏபி தான் இருக்கும். அப்போ எனக்கு ஏ தான் எனக்கு அவுட்புட்டாக வரணும். ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. லெட்டர்ஸ் ஈக்குவல் டு சிடிஎஃப்ஜே. ஓகேங்களா? இப்போ எனக்கு டார்கெட் வந்து ஜே. இப்போ இந்த கொடுத்துருக்க அரேல ஜே விட பெரிய எலமெண்ட் இருக்கா, இல்லை. அப்படின்னும் போது எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆகும்னா 0th இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லி இந்த Leetcode ப்ராப்ளம்லேயே வந்து நமக்கு கண்டிஷன் கொடுத்துட்டான். நீங்க போய் அதை படிச்சு பார்த்துக்கோங்க. நான் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? Leetcode ப்ராப்ளம் நம்பர் 744 நீங்க போய் கூட பார்த்துக்கலாம். தென் அதான் நான் சொல்லிட்டேன். இது வந்து நம்ம ப்ரீவியஸ் ப்ரோக்ராம் போட்டதே தான். என்ன ப்ரோக்ராம், சீலிங் ஆஃப் அ நம்பர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சீலிங் ஆஃப் அ நம்பர்னா என்னன்னா என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா ஸ்மாலஸ்ட் லெட்டர் ஆர் நம்பர் சம்திங் என்ன அரே கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டார்கெட் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். பட் இங்க வந்து அந்த ஈக்குவல் டு மட்டும் இல்லை. ஓகேங்களா? அப்போ என்னன்னா பட் இக்னோர் தி ஈக்குவல் டு பார்ட். அந்த ஈக்குவல் டு பார்ட்டை மட்டும் நம்ம இக்னோர் பண்ணிட்டா ஓகே. ஆனால் என்னதான் கொஸ்டின், ஸ்மாலஸ்ட் லெட்டர் கிரேட்டர் தென் டார்கெட்டே தான். சேம் அஸ் அதாவது என்ன, சீலிங் ஆஃப் அ நம்பர் தான். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வாங்க, நம்ம என்னென்ன சேஞ்சஸ் மட்டும் பார்க்கணும், அப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன, என்னோட டார்கெட் இருக்கு இல்லைங்க, என் டார்கெட் வந்து ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, என்னோட டார்கெட் எலிமெண்ட் வந்து லெட்டர்ஸ் டாட் லென்த் -1. அதாவது அந்த கொடுத்துருக்க அரேல கடைசியில் இருக்கும்ல, எண்டில். அதாவது என்ன சொல்கிறேன்னா என் டார்கெட் வந்து இந்த கடைசி எலிமெண்ட். இப்போ இந்த அரேல எது லாஸ்ட் எலிமெண்ட் என்ன, ஜே தானே. அப்போது இது வந்து எனக்கு டார்கெட்டை விட பெருசாக இருக்கக்கூடாது. ஆமாங்களா? ஏன்னா இது வந்து சார்ட்டட் அரே. தெரிஞ்சிச்சுங்களா? சி ஆஃப் ஜே எப்படி இருக்கு, சார்ட் ஆகி தானே இருக்கு. எந்த மாதிரி, அசெண்டிங் ஆர்டரில் தானே ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஸ்மால் டு பிக். அப்படின்னும் போது எனக்கு
இந்த அரேயோட கடைசி எலிமெண்ட் வந்து கண்டிப்பா என்னதான் இருக்கணும், கிரேட்டரா தான் இருக்கும். இந்த முன்னாடி கம்பேர் பண்ற எலிமெண்ட்டை விட கடைசி எலிமெண்ட் வந்து கிரேட்டரா தான் இருக்கும். ஆமாங்களா? இப்ப சியை விட எஃப் கம்பேர் பண்ணும்போது எஃப் பெருசா இருக்கும், எஃப் விட ஜே கம்பேர் பண்ணும்போது ஜே பெருசா இருக்கும். அப்படின்னும் போது எனக்கு கொடுத்துருக்க டார்கெட் இப்ப ஏ விட எனக்கு ஜே வந்து என்னது, ஏ லெஸ் தென் ஜே தான், ஜே தான் பெருசு. எனக்கு அதுவே ஏ கிரேட்டர் தென் ஜேன்னு வருங்களா? வராது. அந்த மாதிரி ஏதோ ஒரு கண்டிஷன் இருந்தால் அப்போ வந்து எனக்கு நான் அதை கண்டே பிடிக்க முடியாது. ஆமாங்களா? அப்போ எனக்கு என்ன ஆகுனா -1 ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேங்களா? இது வந்து கன்ஸ்ட்ரெயின் செக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட் வந்து கேஸ் 2, அதாவது இப்போதான் வந்து இதெல்லாமே வந்து பைனரி சர்ச் கான்செப்ட். இதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் பைனரி சர்ச்சே தான் நம்ம அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் ஈக்குவல் டு 0, எண்ட் ஈக்குவல் டு லெட்டர்ஸ் டாட் லென்த் -1, வைல் ஸ்டார்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எண்ட், இது எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன வரும், இன்ட் மிட் ஈக்குவல் டு ஸ்டார்ட் பிளஸ் எண்ட் மைனஸ் ஸ்டார்ட் டிவைடட் பை 2, இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் தான். நம்ம என்ன பண்ணுவோம், இஃப் லெட்டர்ஸ் ஆஃப் மிட்டும் டார்கெட் ஈக்குவலாக இருந்தால் எனக்கு மிட்டை ரிட்டர்ன் பண்ணு. எனக்கு அது தேவையில்லை, ஈக்குவல் டு பாட்டு எனக்கு தனியாக தேவையில்லை. ஆனால் இங்கே அதான் ஈக்குவல் டு கொடுக்கல. அப்படின்னும் போது எனக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டார்கெட்டாக இருந்தால் எனக்கு ஸ்டார்ட் வந்து மிட் ப்ளஸ் 1 ஆக்கிடுன்னு சொல்லிட்டோம். அப்படி இல்லைன்னா எண்ட் ஈக்குவல் டு மிட் -1, அப்படி இல்லைன்னா இந்த எல்ஸ் கண்டிஷனில் என்ன வரும், கிரேட்டர் தென். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும். கடைசியாக ரிட்டர்ன் லெட்டர்ஸ் ஆஃப் நம்ம இந்த சீலிங் ஆஃப் அ நம்பரே தான். ஓகேங்களா? சீலிங் ஆஃப் ஏ நம்பரில் என்ன ரிட்டர்ன் பண்ணோம், ஸ்டார்ட்டை தானே ரிட்டர்ன் பண்ணோம். அதே மாதிரி தான். பட் இங்கே என்னன்னா இந்த ஈக்குவல் டு இக்னோர் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து அந்த லெட்டர்ஸ் வந்து wrap அரவுண்டு, அதுக்கு மேலே பெரிய லெட்டர்ஸ் இல்லைன்னா எனக்கு 0th இண்டெக்ஸில் இருக்கிறது ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்கிறேன். அப்படின்னும் போது நான் என்னென்னா மாடுலோ ஆப்ரேட்டரை வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸ்டார்ட் மாடுலோ லெட்டர்ஸ் டாட் லென்த், இந்த கொடுத்துருக்க அரேயோட லென்த் எவ்வளவோ அது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இது புரியாத மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒரு சம்ம வந்து ட்ரேஸ் பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். வாங்க, இப்போ இந்த அரே எடுத்திருக்கேன். என்ன இருக்கு, சிஎஃப்ஜே, 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட், செகண்ட். ஆஸ் யூஷுவல் டார்கெட் வந்து ஏப்பா. ஓகேங்களா? ஸ்டார்ட் எங்கே இருக்கும், 0th இருக்கும். எண்ட் எங்கே இருக்கும், லாஸ்ட்டில் இருக்கும். ஓகேங்களா? எனக்கு மிட் வந்து என்ன, இங்கே 3 எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. அப்போ ஸ்டார்ட் இதை எஃப் தான் வந்து மிட். இப்போ இது அசைன் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணும், இந்த மிட் எலிமெண்ட்டையும் டார்கெட்டையும் கம்பேர் பண்ணுவோமா. மிட் எலிமெண்ட் என்ன, எஃப்ங்களா. இந்த எஃப்ஐயும் டார்கெட் என்ன, ஏ, கம்பேர் பண்ணுறோம். அப்போது எனக்கு மிட் எலிமெண்ட் தான் பெருசாக இருக்குது. ஆமாங்களா? அப்படின்னும் போது நான் எந்த சைட் செக் பண்ணணும், மிட் எலிமெண்ட் தான் எனக்கு பெருசாக இருக்குது. அப்படின்னும் போது நான் இந்த சைட் தான் செக் பண்ணணும். ஆமாங்களா? அதாவது இந்த சைடு அரே. ஒரே நிமிஷம் இருங்க. அப்படின்னும் போது நான் எந்த அரேயை செக் பண்ணணும், இதை தான் செக் பண்ணும். நான் இதை அவாய்ட் பண்ணிடலாம். ஆமாங்களா? என் சர்ச் பேஸ் இங்கே ரெடியூஸ் ஆகிடும். அப்படின்னும் போது எனக்கு எண்டு வந்து என்ன ஆகிடும், மிட் -1, எனக்கு எண்டு வந்து இங்கே பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். எண்டு வந்து எனக்கு இங்கே பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். மிட் -1னா மிட்ல இருந்து ஒன்று மைனஸ் பண்ணா இப்போ என்ன இருக்கு, சிஎஃப், சாரி ஒரு நிமிஷம் அது படிக்க இருக்குது. ஓகே, சிஎஃப்ஜே இருக்கு. ஓகேங்களா? இப்போ எனக்கு ஸ்டார்ட் இங்கே தான் இருக்குது. ஏற்கனவே நம்ம ஸ்டார்ட் சேஞ்ச் பண்ண மாட்டோம். இப்போ எனக்கு எண்டு தான் இதாக இருக்குது. எண்டும் வந்து சிஏ தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ மிட்டு வந்து என்ன தான் இருக்கும், மிட்டு வந்து 0 ப்ளஸ் ஸ்டார்ட் ப்ளஸ் என் டிவைடட் பை 2 தானே. இப்போ 0 + 0 டிவைடட் பை 2 வந்து 0 தான். ஓகேங்களா? அப்போது எனக்கு மிட்டு இதை தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுவேன், மிட்டையும் டார்கெட்டையும் கம்பேர் பண்ணுவோன்னா ஆஸ் யூஷுவல். அப்போ எனக்கு மிட் எலிமெண்ட் என்ன, சி, என் டார்கெட் என்ன, ஏ. இப்போ என்ன ஆகுது, மிட் எலிமெண்ட் தான் எனக்கு கிரேட்டராக இருக்குது. அப்படின்போது எனக்கு என்ன கண்டிஷனு, எண்ட் ஈக்குவல் டு மிட் -1 கண்டிஷனே தான். எனக்கு ஏற்கனவே மிட் வந்து 0th இருக்குது. இப்போ 0 -1 என்ன வரும், -1. இப்போ எனக்கு எண்டு வந்து என்ன வேல்யூ இருக்கும், எண்டில் -1 இருக்கும். ஸ்டார்ட் வந்து ஆஸ் யூஷுவல் 0வாக தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, கண்டிஷன் பிரேக் ஆகுதுங்களா. எனக்கு எண்ட் ஈக்குவல் டு -1 வந்திருக்கு, ஸ்டார்ட் வந்து 0. இந்த எஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எண்ட் கண்டிஷன் வந்து பிரேக் ஆகிடுச்சு. எனக்கு வந்து எப்பயுமே எண்டு தான் பெருசாக இருக்கணும், ஸ்டார்ட் வந்து சின்னதாக தான் இருக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல எண்டு குட்டியாகிடுச்சு, ஸ்டார்ட் வந்து பெருசாகிடுச்சு. இப்போ எனக்கு இந்த இடத்துல கண்டிஷன் பிரேக் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன ரிட்டர்ன், அதாவது அதான் சொல்கிறேன், இந்த இடத்துல எனக்கு கண்டிஷன் பிரேக் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன ரிட்டர்ன் பண்ணணும், இந்த ஸ்டார்ட்டை ரிட்டர்ன் பண்ணணும். நம்ம இப்படி ஸ்டார்ட்டே டேரெக்டாக ரிட்டர்ன் பண்ணலாம். பட் ஆனால் எல்லா கேஸ்லையும் இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆகாது. லெட்டர்ஸ் வந்து wrap ஆகுது அப்படின்னும் போது.
அப்படின்னும் போது என்ன ஆகும்னா மாடுலோ ஆப்டர் மாடு லெட்டர்ஸ் டாட் லென்த் இந்த அரேயோட லென்த் என்ன 1 2 3 ஓகேங்களா. அப்போ மாடு 3 0 மாடு 3 மாடுலோ ஆப்ரேட்டர்னா ரிமைண்டர் ஆப்ரேட்டர் தான் ஓகேங்களா. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ 0 மாட் 3 என்ன எனக்கு 0. இப்போ நான் என்ன ரிட்டர்ன் பண்ணா ஜீரோத் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை நான் ரிட்டர்ன் பண்ணும். அப்போ ஆன்சர் என்ன சியை நான் ரிட்டர்ன் பண்ணேன். அவ்வளோதான் முடிஞ்சிச்சுங்களா. நீங்கள் இந்த மாதிரியே வந்து மற்ற ப்ரோக்ராமுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. வேற கொஷின்ஸ் அதாவது இங்கே இருக்கு என்ன இந்த சிடிஎஃப்ஜேக்கு ட்ரை பண்ணி பாருங்க, ஏபிக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அதே கண்டிஷன் தான் ஓகேங்களா. நீங்க ட்ரேஸ் பண்ணி பாருங்க. அப்போ எந்த இடத்துல ஃபெயில் ஆகுதா இல்லை நாம் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணுதான்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நோட்டையும் பெண்ணையும் எடுத்து ப்ளீஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க ஓகேங்களா. இவ்வளோதானா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடாதீங்க. நான் இங்கே ஒரு சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி இதே இந்த இதுலேயே வந்து இதையெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். லீட் கோட்லேயும் நிறைய எக்ஸாம்பிள் இருக்கும். அதுக்கும் இந்த அல்காரிதம் இந்த ப்ரோக்ராமை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ட்ரேஸ் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. இப்போ வாங்க நம்ம லீட் கோட் ப்ராப்ளமாக பார்த்துடலாம். இப்போ நம்ம லீட் கோட் ப்ராப்ளம் நம்பர் 744 தான் எடுத்தாச்சு. ஃபைண்ட் ஸ்மாலஸ்ட் லெட்டர் கிரேட்டர் தென் டார்கெட் ஓகேங்களா. அதே கொஸ்டின் தான். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, யூ ஆர் கிவன் அரே ஆஃப் கேரக்டர்ஸ் லெட்டர்ஸ் தட் இஸ் சார்ட்டட் இன் நான் டிக்ரீசிங் ஆர்டர். அப்போ அதாவது அசெண்டிங் ஆர்டர் ஓகேங்களா. தென் வந்து ஒரு டார்கெட்டை வந்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு ரிட்டன் தி ஸ்மாலஸ்ட் கேரக்டர் இன் லெட்டர்ஸ் தட் இஸ் லெக்சிகோகிராஃபிக்கலி கிரேட்டர் தென் டார்கெட். அதாவது டார்கெட்டை விட எனக்கு பெரிய எலமெண்ட் வேணும், பட் அதில் ஸ்மாலஸ்ட்டாக இருக்கணும் ஓகேங்களா. இஃப் சச் கேரக்டர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், அப்படி ஒரு கேரக்டர் எனக்கு கிடைக்கல அப்படின்னும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் கேரக்டர் இன் லெட்டர்ஸ், அதாவது அந்த லெட்டர்ஸ் அரேல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கேரக்டர் ரிட்டர்ன் பண்ணணும். அதாவது என்னன்னா 0th இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணணும் ஓகேங்களா. இதை தான் நம்ம முன்னாடியே நோட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். சிஎஃப்ஜே கொடுத்துருக்காங்க, டார்கெட் வந்து ஏ ஆமாங்களா. இப்போ எனக்கு ஏ விட பெரிய எலிமெண்ட் என்ன சி, இதுதான் நம்ம சொன்னோம். எக்ஸாம்பிள் 2 என்ன சிஎஃப்ஜே டார்கெட் வந்து சி. இப்போ சிஏ விட எனக்கு பெரிய எலிமெண்ட் என்ன எஃப்ஜே, அதில் ஸ்மாலரஸ்ட் எது எஃப் ஓகேங்களா. தென் இந்த எக்ஸாம்பிள் 3 பாருங்க, எக்ஸ் ஒய் டார்கெட் வந்து என்னன்னா இசட். அப்படின்னும் போது எனக்கு இசட் விட பெரிய எலிமெண்ட் இல்லை அப்படின்னு எனக்கு கிடைக்கல. அப்படின்ற பட்சத்தில் எனக்கு ஃபர்ஸ்ட் கேரக்டரை வந்து ரிட்டர்ன் பண்ணுன்றாங்க, அதாவது 0th இண்டெக்ஸ். அப்போ நம்ம 0th இண்டெக்ஸில் என்ன இருக்கு எக்ஸ் இருக்கு. அப்போ நான் அவுட்புட் வந்து எக்ஸ் ஓகேங்களா. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. தேர் ஆர் நோ கேரக்டர்ஸ் இன் லெட்டர்ஸ் தட் இஸ் லெக்சிகோகிராஃபிக்கலி கிரேட்டர் தென் இசட், ஸோ வி ரிட்டர்ன் லெட்டர்ஸ் ஆஃப் 0 ஓகேங்களா. புரிஞ்சிச்சுங்களா. இப்போ வாங்க ப்ரோக்ராம் பார்த்துடலாம். ஆஸ் யூஷுவல் பைனரி சர்ச்சே தாங்க. ஸ்டார்ட்டை நம்ம 0ன்னு வச்சுட்டோம். இங்கே வந்து ஆர்குமெண்ட்டாக அந்த லெட்டர்ஸ் அரேவும் தென் வந்து டார்கெட்டையும் பாஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டார்ட் 0, எண்டு வந்து லெட்டர் ஸ்டார்ட் லென்த் -1 ஆஸ் யூஷுவல். வைல் ஸ்டார்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எண்ட், அதாவது எஸ்இனா ஸ்டார்ட் எண்டு, எம்னா வந்து மிட் ஓகேங்களா. இன்ட் எம் ஈக்குவல் டு என்ன மிட் ஈக்குவல் டு ஸ்டார்ட் பிளஸ் என் மைனஸ் ஸ்டார்ட் டிவைட் பை 2. நம்ம நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம எப்படி மிட் கண்டுபிடிச்சிருப்போம்னா ஸ்டார்ட் பிளஸ் எம் ஈக்குவல் டு என்ன சொல்லுவோம்னா ஸ்டார்ட் பிளஸ் எண்ட் டிவைட் பை 2 தான் சொல்லியிருப்போம் ஓகேங்களா. ஆனால் இங்கே ப்ரோக்ராமில் போடும்போது நம்ம ஸ்டார்ட் ப்ளஸ் எண்டு மைனஸ் ஸ்டார்ட் பை 2 தான் சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் இப்படி கொடுக்கும்போது லார்ஜர் அதாவது அரேயோட சைஸ் லார்ஜராக இருந்துச்சுன்னா இட் மே கிவ் எரர் ஓகேங்களா. மே தான் ஓகேங்களா, சில டைம் எரர் வரலாம், ஏன்னா வந்து அவுட் ஆஃப் பாண்ட் எரர் வரலாம். அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒரு சிமிலர் ஃபார்முலா தான் ஓகேங்களா. ரெண்டுத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா கடைசியில் இதுக்கு தான் ஈக்குவலாக இருக்கும் ஓகேங்களா. ஒரே நிமிஷம். புரிஞ்சிச்சிங்களா. அதுவே உங்களுக்கு இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஏன் இப்படி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா பைனரி சர்ச் தியரி ப்ளஸ் கோட் அப்படின்ற வீடியோவில் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. நீங்கள் வேணால் அதை போய் செக் பண்ணிட்டு வந்துடுங்க, அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இஃப் லெட்டர்ஸ் ஆஃப் எம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டார்கெட்னா ஸ்டார்ட் ஈக்குவல் டு மிட் ப்ளஸ் 1 நம்ம சொன்ன மாதிரியே தான் இங்கே டேரெக்டாக ஈக்குவல் டு அப்படின்றத நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம் ஓகேங்களா. தென் எல்ஸில் வந்து எண்ட் ஈக்குவல் டு மிட் -1. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் முடிஞ்சாட்டி எனக்கு என்ன ரிட்டன் லெட்டர்ஸ் ஆஃப் ஸ்டார்ட் மாடு லெட்டர்ஸ் டாட் லென்த் ஓகேங்களா. அவ்வளோதான் ப்ரோக்ராமு. நான் இது ஏற்கனவே ரன் பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் நான் இன்னொரு டைம் ரன் பண்ணி காட்டுறேன், ஒரே நிமிஷம் இருங்க. பார்த்தீங்களா ஆல் டெஸ்ட் கேஸ் வந்து பாஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா, அக்செப்ட் ஆகிடுச்சு. தென் வந்து நம்ம சப்மிட் பண்ணிடலாம்.
சப்மிட் ஆயிடுச்சு. பீட்ஸ் 100%. ஓகேங்களா? 0 ms ஸ்பீட் 0 ms ஸ்பீட் கூட எடுத்துக்கல. 100% பீட்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவ்வளோதாங்க. அதாவது நீங்க சார்ட்டட் அரேவ பார்த்தீங்கனாலே, நீங்க என்ன பண்ணணும்னா, கண்ண மூடிட்டு பைனரி சர்ச் கான்செப்ட் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? அந்த பைனரி சர்ச் கான்செப்ட் தான். பட் அதுல ஒரு 1 to 5 சேஞ்சஸ் மேக்ஸிமம். மினிமம் 1 சேஞ்சஸ். மேக்ஸிமம் ஒரு 5 சேஞ்சஸ்க்குள்ள தான் நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேங்களா? இது ஒரு நல்ல ப்ராப்ளம் தாங்க. ஓகேங்களா? இது வந்து லீட் கோட் ஈஸி ப்ராப்ளம் தான். பட் ஆனா பார்த்ததே நமக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க பைனரி சர்ச் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் ஒரு 4, 5 சம்ஸ் வந்து பைனரி சர்ச் கான்செப்ட்ட பேஸ் பண்ணியே லீட் கோட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு, அப்புறமா வந்து நம்ப சார்ட்டிங்க்கு மூவ் ஆகலாம். ஓகேங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. பட் ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து ஒரு ஷூரிட்டியே குடுக்குறேன். நீங்க இந்த வீடியோ முடிச்சு அதாவது இந்த கோர்ஸ் அதாவது டிஎஸ்ஏ பிளஸ் ஜாவா பிளஸ் ஊப்ஸ் தென் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் இந்த இந்த கோர்ஸ் முடியும்போது நீங்க நான் போடுற எல்லா வீடியோவும் நீங்க பார்த்துட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து இன்டர்வியூஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? டாடா, பை பை, சீ யூ சூன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.